வெல்கம் டு தேவி சேனல். டுடே டாபிக் வந்து அடிப்படை அளவுகள் ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை genreviews.online. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி அடிப்படை அலகுகளை பற்றி பார்க்க போகிறோம். அடிப்படை அலகுகள்னால் ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் அப்படின்னா என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக நமக்கு தெரியும். ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்னாலே நீளம், நிறை, காலம், இது மூணு தான் பேசிக்காக உள்ளது. அப்படின்னு பார்த்தா அடிப்படை அலகுகள்னால் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, fundamental quantities are the quantities which cannot be expressed in terms of any other physical quantities அப்படின்னு சொல்லுவோம். பின்ன என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வேறு எந்த அளவுகளை கொண்டும் பெற இயலாது. அடிப்படை அலகுகளை அளக்க பயன்படுத்தப்படும் அலகுகள் அடிப்படை அலகுகள் எனப்படும். சரிங்களா? இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் என்னென்னா நீளம், நிறை, காலம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா 7 ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் வந்து இருக்குது. ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து முக்கியமான ஒரு யூனிட்ஸ் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இந்த எஸ்ஐ யூனிட்ஸ் தான். இந்த எஸ்ஐ யூனிட்ஸ் இல்லாமல் நம்மளால் ஒன்றுமே இது வந்து செய்ய முடியாது. எதுவுமே மெஷர் பண்ண முடியாது, எதுவும் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த எஸ்ஐ அலகுமுறை பார்த்திங்கன்னா பழங்காலத்திலிருந்து உலகின் வெவ்வேறு பகுதிகளில் மக்கள் வெவ்வேறு அலகுமுறை நீளம், நிறை, காலம் முதலியவற்றை அளக்க பயன்படுத்தி வந்தனர். அவற்றில் சிலர் பார்த்திங்கன்னா எஃபிஎஸ் முறை. எஃபிஎஸ் முறைனா என்னென்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, அதில் அடி, பவுண்டு, வினாடி இதெல்லாம் எடுத்துப்போம். ஃபுட்டு, பவுண்டு, செகண்டு. அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா சிஜிஎஸ் முறை. இந்த சிஜிஎஸ் முறையில் வந்து சென்டிமீட்டர், கிராமு, வினாடி. அடுத்து தேர்ட் ஒன் வந்து எம்கேஎஸ் முறை. எம்கேஎஸ் முறையில் வந்து மீட்டர், கிலோகிராம், வினாடி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழங்காலத்துலேருந்தே ஒவ்வொன்றையும் வந்து ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டை வச்சு நம்ம அளந்துக்கிட்டு தான் இருக்கோம். அதுக்கு வந்து நம்ம எஸ்ஐ யூனிட்ஸ் வந்து உதவுது. இதில் பார்த்திங்கன்னா பல அலகு முறைகள் இருப்பதால் ஏற்படும் குழப்பத்தை தீர்க்க உலகில் உள்ள எல்லா அறிஞர்களாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பன்னாட்டு அலகு முறை 1960ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது. இதை தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எஸ்ஐ அலகு முறை அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ்ஐ அலகு முறையில் வந்து 7 அடிப்படை அலகுகள், 22 வழி அளவுகள் உள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஏழு அடிப்படை அளவுகள் இருக்குல்ல, 7 அடிப்படை அளவுகள் தான் வந்து இந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ். அடுத்து வழி அளவுகள் 22 வழி அளவுகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வழி அளவுகளை எதை பொறுத்து அமையும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த அடிப்படை அளவுகளை பொறுத்து தான் அமையும். வாங்க ஒவ்வொன்றா நம்ம இந்த வீடியோஸில் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. தேங்க்யூ.